ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் மலர். ஆல்ரெடி நல்லா போயிட்டுருந்த ஒரு சீரியல் தான். சீரியலில் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு ஹீரோ விலகி, அப்புறம் ஹீரோயின் விலகி, 2 பேருமே மாற்றி 2 பேருமே புதுமுகமாக போட்டு டிஆர்பி கொஞ்சம் டவுன் ஆகி ஆஃப்டர்நூன் ஸ்லாட் போய் நிறைய சொதப்பல்லாம் நடந்துருச்சு. ஆக்சுவலாக அஸ்வதி வந்து இங்கே விஜய் டிவியில் சீரியல் பண்ணிகிட்ருந்து சன் டிவியில் மலர் சீரியல் போகிறாங்க அப்படின்ன உடனே ஒரு சில ரசிகர்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும், ஒரு சில ரசிகர்களுக்கு ஏற்கனவே சீரியல் வந்து டல்லாக போயிட்டுருக்கு, அஸ்வதி போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சீரியல் வந்து ஃபைனலாக எண்டை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. எஸ், கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. சீக்கிரமாகவே மலர் சீரியல் வந்து எண்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். டிஆர்பி ரொம்பவே லோவாக போயிட்டுருக்கிறதுக்கு சீரியலை முடிச்சுட்டு புது சீரியல்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது. பூங்கொடி அப்படின்னு ஒரு புது சீரியலோட ப்ரமோ வந்திருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்கள்லாம் படிக்க வேண்டாம், பசங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்கிற ஒரு அப்பா, அந்த வீட்டு பசங்க அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் தான் எனக்கு தெரிஞ்ச மலர் சீரியலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வந்து அந்த சீரியல் லான்ச் ஆகும். இன்னொரு சீரியல் வந்து ஆடுகளம், அது வந்து ப்ரைம் டைம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த சீரியலை வந்து அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாது. பூங்கொடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துன்னு இந்த சீரியல் முடியறதை பற்றி